ஆகஸ்ட் 13 இன்டர்நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டேவை வந்து செலிப்ரேட் பண்றோம். உடல் உறுப்பு தானம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒருவர் உயிரோட இருக்கும் போதோ அல்லது இறந்ததுக்கு பிறகும் சட்டப்பூர்வமாக வந்து அவருடைய ஆர்கனை வந்து இன்னொருத்தருக்கு வந்து தானமாக கொடுக்கறதுக்கு பேர் தான் உடல் உறுப்பு தானம்னு சொல்றோம். ஆர்கன் டொனேஷனை லிவிங் அண்ட் கடாவர் டொனேஷன் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம். இப்ப லிவிங் டொனேஷன் அப்படின்றது ஒருத்தர் வந்து உயிரோடு இருக்கும்போது அவருடைய உடல் உறுப்புகளை வந்து இன்னொருத்தருக்கு வந்து தானமாக கொடுக்கிறது. இதுவே வந்து கடாவர் டொனேஷன் அப்படின்றது அவர் இறந்த பிறகு ஒரு சில குறிப்பிட்ட மணி நேரங்களுக்குள்ள வந்து இன்னொருத்தருக்கு அவருடைய உடல் உறுப்புகளை வந்து தானமாக கொடுக்கறதா சொல்றோம். நம்ம டொனேட் பண்ற ஆர்கன் வந்து செயலிழந்த அல்லது செயலிழக்கும் நிலையில் உள்ள ஒரு நபருடைய உறுப்புக்காக மாற்றாக வைப்பார்கள் அல்லது பாத்தீங்கன்னா வந்து ஆராய்ச்சிக்காக யூஸ் பண்ணுவாங்க. முதலாக ஆர்கன் டொனேஷன் பண்ணவர் ரொனால்டோ லீ ஃபெரிக் என்பவர் தான். 1954 ஆண்டு அவருடைய கிட்னியை வந்து அவருடைய ட்வின் பிரதருக்காக வந்து டொனேஷன் பண்ணிருக்காரு. சோ இந்த இதை வந்து இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து ஜோசப் முர்ரே என்பவர் தான் வந்து சிறப்பான முறையில் வந்து கையாண்டிருக்கிறாரு. சோ அதற்காக வந்து அவருக்கு 1990 ஆண்டு நோபல் பரிசும் பெற்றிருக்கிறாங்க. உலகத்திலேயே யங்கஸ்ட் ஆர்கன் டோனர் யாருன்னு பாத்தீங்கன்னா அனசெஃப்லே எனும் குழந்தை தான். அவங்க வந்து 2014 ஆண்டு அவங்களுடைய கிட்னியை வந்து மாற்று அறுவை சிகிச்சை மூலியமா வந்து இன்னொருத்தரோட ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல குறிப்பிடத்தக்கது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த குழந்தையானது 100 நிமிடங்கள் மட்டுமே உயிர் வாழ்ந்திருக்கு. எந்தெந்த மாதிரியான ஆர்கன்லாம் டொனேஷன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கிட்னி, லிவர், லங்ஸ், ஹார்ட், பான்கிரியாஸ், இன்டெஸ்டைன், போன் மேரோ, ஸ்கின், கார்னியா இது போன்றதெல்லாம் பண்ணலாம். உயிருள்ள நபர்கள் வந்து கிட்னி, லிவர், லங், இன்டெஸ்டைன் இது மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கூட இன்னொருத்தருக்கு வந்து தானமாக கொடுக்கலாம். ஆர்கன் டொனேஷன்ல இந்தியா 3வது இடத்துல இருக்குது, USA அண்ட் சைனாவுக்கு அப்புறம். பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இறந்ததுக்கு அப்புறம் ஆர்கன் டொனேஷன் பண்றாங்கன்னா 0.01% தான் பண்றாங்க. இதே வந்து உயிரோடு இருக்கும்போது எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஆர்கன் டொனேஷன் பண்றதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 3% ஆஃப் பீப்புள்ஸ் தான் வந்து இந்தியால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. ஆர்கன் டொனேஷன்ல மேஜர் ரோல் வந்து யார் பிளே பண்றாங்கன்னா கிட்னி தான் வந்து அதிகபட்சமான டொனேஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து லிவர், லங், ஹார்ட், பான்கிரியாஸ் இது எல்லாமே வந்து செகண்டரியா தான் இதுங்கிற மாதிரி இருக்கு. சோ ஆர்கன் டொனேஷன் பண்றதுக்குன்னு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எந்த ஏஜ் பீப்புள்ஸ் வேணாலும் ஆர்கன் டொனேஷன் பண்ணலாம். அதுல வந்து ஜெண்டரோ அது இதுங்களாம் எதுவுமே கிடையாது. ஹெல்தியான ஆர்கன் இருந்தா அதுவே போதுமானது. சோ வந்து 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட கார்டியனோ அல்லது பேரண்ட்ஸோட பெர்மிஷன்ஸ் வந்து கண்டிப்பா வேணும். ஒரு நபர் இறந்ததுக்கு பிறகு அவரோட ஆர்கன் எவ்வளவு நேரத்துக்குள்ள வந்து நம்ம டொனேட் பண்ணிருக்கணும் பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் லங்ஸ் நம்ம வந்து 4 to 6 ஹவர்ஸ்ல வந்து பண்ணிருக்கணும். ஐஸ் எடுத்துனா 6 ஹவர்ஸ், லிவர் 8 to 12 ஹவர்ஸ்ல பண்ணிருக்கணும். இதுவே வந்து கிட்னின்னு எடுத்துனா 20 to 30 ஹவர்ஸ்ல பண்ணிருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து பிரெயினுமே பண்றோம். பிரெயின் பாத்தீங்கன்னா 6 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிருக்கணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பேஷண்டோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தான் இருக்கு. ஒரு நபர் இறந்த பிறகு அவரோட ஆர்கன் டொனேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் அவர் உயிர் இறந்திருந்தாலும் இன்னொருத்தருக்கு உயிர் கொடுத்து அவரோட உடம்புல வந்து இவரோட ஆர்கன் ஆனது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இறந்ததுக்கு பிறகு அவரோட கண் வந்து தானம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தருக்கு கண் செலுத்தும் போது அவரோட கண்ணை பார்க்கும்போது வந்து இவரோட பிரசன்ஸை கண்டிப்பா ஃபீல் பண்ணும். சோ இது வந்து இது ஒரு நல்ல ஃபீல் தான் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா இறந்ததுக்கு பிறகும் அவருடைய உயிரானது இன்னொருத்தரை பார்க்கும்போது நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்றது ரொம்பவும் நல்ல ஒரு ஃபீல் தான். நம்ம விஜயகாந்த் சார் சொன்ன மாதிரி செத்ததுக்கு அப்புறம் என்னத்த சார் கொண்டு போக போறோம், அருணாக்கரை கூட அத்து விட்டு தான் புதைக்கிறாங்க. செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் புதைக்கிறான் சார். மக்கி போற உடம்பு தான் சார். இந்த உடம்புல இருக்கிற உறுப்பு இன்னொருத்தருக்கு உதவுது அப்படின்ற போது அதை ஏன் நம்ம தானம் பண்ணக்கூடாது? நமது தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா வந்து இறந்த பிறகு உடல் உறுப்பு தானம் செய்யறவங்களோட உடலை வந்து அரசு மரியாதையோடு வந்து அடக்கம் செய்யறதுக்கான ஆணையும் விட்டுருக்கு. இந்த வீடியோ மூலியமா எல்லாரும் ஆர்கன் டொனேஷன் பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கும்னு நம்புறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 17 பேர் ஆர்கன் டோனர் இல்லாம இறக்குறாங்க அப்படின்றது வந்து ரிசர்ச் மூலியமா சொல்றாங்க. சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு விருப்பம் உள்ளவங்க வந்து அவங்களோட ஆர்கன் டொனேட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு நல்ல வீடியோல பார்ப்பேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் மருத்துவர்.